a premier institute for competitive exams and entrance exams. Okay, so இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா SBI PO நோட்டிபிகேஷன் வந்து ஓகே எப்போ வந்து அப்படின்னா இந்த மந்தோட 13th வந்து ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தா எப்பயுமே SBI PO நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படின்னா ஏப்ரல்லே வந்துடும். ஆக்சுவலா இந்த இயர் நமக்கு COVID-19னால SBI PO நோட்டிபிகேஷன் டிலே ஆயிருக்கு. டிலே ஆனாலும் நம்மளுக்கு வேகன்சிஸ் எப்பயும் போல தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ லாஸ்ட் இயர் என்ன வேகன்சி கொடுத்தாங்களோ அதே வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாத்தல, எப்பயும் போல அதுதான் கொடுத்துருக்காங்க. சரி, அதை பத்தி ஒரு சின்ன ஓவரால் வியூ மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் SBI PO நோட்டிபிகேஷன் ஸ்டார்டிங் எக்ஸாம் டேட் பார்த்தோம் அப்படின்னா 14/11 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி 2 days ஆயிடுச்சு கரெக்ட்டா. ஸோ அப்ப இது என்னைக்கு வரைக்கும் அப்படின்னா 4/12/2020 வரைக்கும் லாஸ்ட் டேட். இப்ப ஒரு சில எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் ஆஃப்லைன் பேமெண்ட் சலான் கொடுப்பாங்க. ஆனா இதுக்கு வந்து சலான் கிடையாது, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான், டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் ஓகேவா. சோ அப்ப 4/12/2020 எதுக்கான அப்ளிகேஷன் டேட் SBI PO கான அப்ளிகேஷன் டேட் ஓவர் ஆகுது ஓகேவா. சோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க ஓகே. இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ அப்ளிகேஷன் எப்பவுமே ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் எப்ப அப்படின்னா அந்த மந்த் டிசம்பர்ல தான் நோட்டிபிகேஷனே முடியுது. அந்த மந்தே நமக்கு என்ன வச்சிட்டாங்க, பிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 31st of December 2020 2/4/5 Jan 2021 ஓகேவா. சோ இந்த டேட்ல பிலிம்ஸ் எக்ஸாம் டேட் கொடுத்துட்டாங்க ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தா மெயின்ஸ் எக்ஸாமும் கொடுத்துட்டாங்க அதே ஜனவரியில ஓகேவா. எல்லாமே இந்த டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடா நடக்குது ஓகேவா. மேக்ஸிமம் லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 month மேக்ஸிமம் 6 month ஆயிடுச்சு எடுத்துக்கும் டைமிங். ஆனா இந்த மந்த் பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 4 to 5 monthல எல்லாத்தையும் முடிச்சிடறாங்க ஓகேவா. அப்ப 29th Jan 2020 ஓட மெயின்ஸ் ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்வியூ ஓகேவா. சோ இது இன்டர்வியூ எப்ப அப்படின்னா February March 2021 சொல்லிருக்காங்க. February March 2021 சொல்லிருக்காங்க. February லாஸ்ட்ல இருக்கலாம் இல்ல March 2021ல இருக்கலாம் ஓகேங்களா. அதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஆஃப் மார்ச். அப்ப என்ன சொல்றாங்கன்னா within 4 month குள்ள எல்லாத்தையுமே நம்மளுக்கு முடிச்சிடறாங்க கரெக்ட்டா. ஏன்னா நவம்பர்ல எக்ஸாம் நோட்டிபிகேஷன் விட்டாங்க, எதுல மார்ச்ல முடிச்சிடறாங்க கரெக்ட்டா. சோ மேக்ஸிமம் ஒரு 4 மந்த்க்கு உள்ள முடிச்சிடறாங்க நம்ம எக்ஸாம்ஸ் ஓகேவா. இப்போ அதுக்கு அடுத்து இதுக்கான வேகன்சிஸ் பத்தி பார்ப்போம். வேகன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா SC க்கு பார்த்தோம் அப்படின்னா 300, ST க்கு 150, OBC க்கு 540, EWS வந்து 200, ஜெனரலுக்கு 810. இதுல நிறைய பேர் வந்து எல்லாமே கரெக்ட்டா பண்ணுங்க. OBC ல மட்டும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த OBC சர்டிபிகேட்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இதல பார்த்தா ரெண்டு வரும் நம்மளுக்கு கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர் ஓகேவா. சோ இது வந்து நம்மளோட இன்கம் பேரண்ட்ஸோட இன்கம் பொறுத்து இது மாறும். இதுல மோஸ்டா பாத்தீங்கன்னா நான் கிரீமி லேயர்ல வரவங்க மட்டும் தான் OBS ல அப்ளை பண்ண முடியும் ஓகே. OBC ல அப்ளை பண்ண முடியும் ஓகேவா. ஏன்னா OBC ல அப்ளை பண்ணனும். இந்த கிரீமி லேயர் வரவங்க டைரக்ட்டா ஜெனரல்ல கொடுத்துருங்க ஓகேவா. சோ நீங்க OBC ல கொடுத்தீங்க அப்படினா நம்மளால ஜெனரல்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியாது, அங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஓகேவா. சோ அதனால இந்த கிரீமி லேயர் கீழ வரவங்க டைரக்ட்டா நீங்க கொடுக்கும் மேல கேட்டகரியில ஜெனரல்ல கொடுத்துருங்க ஓகேவா. நெக்ஸ்ட் இப்ப இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எலிஜிபிலிட்டி சொல்லணும் இல்லையா. எலிஜிபிலிட்டில எப்பவுமே பாத்தீங்கன்னா IBPS அப்படின்னா உங்க கையில டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஆனா எப்பவுமே SBI மட்டும் என்ன சொல்லுவாங்க, நீங்க ஃபைனல் இயர் இருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இயரும் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. டிகிரி 31/12/2020 முன்னாடி டிகிரி முடிச்சிருக்கணும். இல்ல அப்படின்னா நீங்க ஃபைனல் இயர் எழுத போறீங்க அப்படின்னா நீங்க இன்டர்வியூ போறீங்க இல்லையா. இன்டர்வியூ டேட் எப்ப இருக்கு, February March 2021. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கன்சர்ன் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, கன்சர்ன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு என்ன வாங்கணும் அப்படின்னா ஒரு ப்ரொவிஷனல் லெட்டர் மாதிரி வாங்கணும். இந்த மாதிரி நான் இந்த காலேஜ் தான் முடிச்சேன், இந்த இயர்ல நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம எங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னா இன்டர்வியூ அப்ப சப்மிட் பண்ற மாதிரி ஓகே, அந்த டிகிரி சர்டிபிகேட் ஓகேவா. அதுக்கு அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாரும் தெரிஞ்சதுதான் 750 ஓகேவா. ஜெனரல் OBC EWS க்கு SC ST க்கு ஃப்ரீ நில் ஓகே. சோ SC ST க்கு நில், OBC EWS ஜெனரலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 750 சொல்லிருக்காங்க. பிளஸ் வந்து சர்வீஸ் சார்ஜஸ் வரும் ஓகேவா. ஓகே, இதுதான் வந்து இதுல மெயினான டேட், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னு பார்த்தா இதுதான் நம்மளுக்கு. இதுல இப்ப இது எல்லாம் முடிஞ்சு சரி, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸாம் பேட்டர்னை பத்தி பார்க்கணும் இல்லையா. சோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கும்போது SBI PO அப்படினாலே ப்ரொபேஷனரி ஆபீசர் கரெக்ட்டா. சோ அதுக்கு நோட்டிபிகேஷன் பார்த்தோம்னா நமக்கு மொத்தம் 3 ஃபேஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் ஓகேவா. phase 1, phase 2
phase 3. phase 1 phase 2 phase 3 தான் இதுதான் prelims exam வந்து phase 1, இது வந்து phase 2, இது phase 3. ஓகே, சோ அப்ப இதுல எதுக்கு வந்து நம்ம மெரிட் லிஸ்ட் இது பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். ஓகேவா? சோ prelims எப்பவுமே பார்த்தா உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சர் மட்டும் தான். ஓகேவா? நீங்க prelims கிளியர் பண்ணா மெயின்ஸ்க்கு குவாலிஃபை. ஓகேவா? அவ்வளவுதான். மத்தபடி நம்மளுக்கு prelims மார்க்க எதுக்கு கன்சிடர் பண்ணாங்க? மெரிட் லிஸ்ட்க்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த prelims இல்லையா, prelims வந்து எவ்வளவு பேர் சார் மெயின்ஸ்க்கு ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படின்றது. ஓகேவா? into 10 times. ஓகேவா? prelims into அப்ப phase 1 into vacancy into 10 times. ஓகேவா? அப்ப prelims phase 1 ல இருந்து phase 2 க்கு எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்க? இப்போ நம்மளோட வேகன்சி 2000 இருக்கு. கரெக்ட்டா? இதோட டோட்டல் வேகன்சி பார்த்தா 2000. இந்த 2000 into 10 times, approximately 10 times. இந்த எக்ஸாம்பிள் SC எடுத்துட்டோம்னா 300. அப்ப இந்த வேகன்சி into 10 பண்ணா 3000 மெம்பர்ஸ் அந்த கேஸ்ட்ல இருப்பாங்க. அதே மாதிரி ST எடுத்தா 150 into 1000. அந்த மாதிரி பார்த்தா எல்லா கேஸ்டும் into 10 approximately 10 times என்ன பண்ணுவாங்க? phase 2 க்கு நம்ம ஃபில்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ phase 2 ல நாம என்ன பண்ணுவோம்? as usual நம்ம மெயின்ஸ் எழுதுவோம். அந்த பேட்டர்னை பத்தி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். மெயின்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுவோம். கரெக்ட்டா? இன்டர்வியூல எத்தனை டைம்ஸ் அப்படினா into 3 times. மெயின்ஸ் நம்ம எழுதுறோம் அப்படினா நம்மளுக்கு வேகன்சி into 3 times. வேகன்சி into 3 times எதை எடுப்பாங்க? மெயின்ஸ்ல இருந்து இன்டர்வியூக்கு ஃபில்டர் பண்ணுவோம். ஓகே, சோ அதுக்கு அப்புறம் இன்டர்வியூ மார்க் வச்சு மெயின்ஸோட மார்க் இன்டர்வியூ மார்க்கையும் கம்பைன் பண்ணி வச்சு நமக்கு மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, சரி இப்போ பேட்டர்ன் பத்தி பார்க்க ஆரம்பிச்சலாம். ஓகே, இப்போ prelims-ஓட பேட்டர்ன் பார்த்தா as usual எல்லா எக்ஸாமுக்கே மோஸ்டா சேம் தான். ஓகேவா? IBPS க்கு என்ன டிஃபரன்ஸ், IBPS க்கும் இதுக்கும் prelims-ல என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. இதுல நோ செக்ஷனல் கட் ஆஃப், no sectional cut off. சரியா? இதுல no sectional cut off. இதுல SBI ல மட்டும் தான் no sectional cut off. அதுவே நம்ம IBPS போனோம் அப்படினா அவங்க sectional cut off இருக்கு. இதுல என்ன இருக்கும்? sectional cut off இருக்கும். சரியா? இதுல IBPS. சோ அத பத்தி நான் பேசறதுல இப்போதைக்கு SDPO மட்டும் பாருங்க. அப்ப no sectional cut off அப்படிங்கும்போது இது prelims-க்கு மட்டும் அப்ளிகபிளான்னு பார்த்தா prelims-க்கு அப்ளிகபிள், மெயின்ஸ்க்கு அப்ளிகபிள். ரெண்டுத்துக்குமே நமக்கு no sectional cut off கிடையாது. சோ அப்ப ஓவரால் கட் ஆஃப் மட்டும் தான் நமக்கு வரும். என்ன வரும்? ஓவரால் கட் ஆஃப் மட்டும் தான் prelims மெயின்ஸ். ஓகேவா? சோ இங்கிலீஷ் as usual இருக்கும்போது 30 क्वेश्चंस 30 மார்க். இதுல செக்ஷனல் டைமிங் எல்லாத்துலயுமே இருக்கு. பேங்கிங் எக்ஸாம்னாலே நமக்கு என்ன இருக்கும்? செக்ஷனல் டைமிங் அப்படிங்கற விஷயம் இருக்கும். ஓகே, சோ அப்ப 30 क्वेश्चन 30 மார்க் 20 மினிட்ஸ். அதே மாதிரி ஆப்டிட்யூட்க்கு 30 क्वेश्चंस 35 மினிட்ஸ். சாரி 35 மார்க் 20 மினிட்ஸ். அதே மாதிரி ரீசனிங் பாக்கும்போது 35 क्वेश्चन 35 மார்க் 20 மினிட்ஸ். அப்ப ஓவராலா காம்போசிட் டைம் ஆஃப் 1 hour. ஓகேவா? இதுல PWD கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கு மட்டும் 1 ஹவருக்கு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா காம்பன்சேஷன் டைம் கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுப்பாங்க? 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா காம்பன்சேஷன் டைம் கொடுப்பாங்க. அது யாருக்கு? PWD கேண்டிடேட்ஸ் மட்டும். ஓகேவா? இப்போ நம்ம இதெல்லாம் எக்ஸாம் எழுதியாச்சு. இதுக்கு into 10 டைம்ஸ் எடுத்தாச்சு. அடுத்து ரீசனிங் டேட்டா மெயின்ஸ்க்கு போறோம். அதல பாக்கும்போது எதுக்கு எவ்வளவு क्वेश्चंस அப்படி பார்த்தா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிட்யூட். இதல பார்த்தா அப்படினா ரீசனிங்கோட क्वेश्चंस இருக்கும் பிளஸ் கம்ப்யூட்டர் ஆப்டிட்யூட் அப்படினா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் क्वेश्चंस இருக்கும். அது பார்த்தா 45 क्वेश्चंस தான் இருக்கும். ஆனா நம்மளோட மார்க் என்ன? 60 மார்க் இருக்கு. இதல டவுட் வந்தா எல்லா क्वेश्चनக்குமே 1 மார்க் தானே, இது எப்படி 60 மார்க் வருது அப்படினா இதல ஒரு சில क्वेश्चनக்கு அவங்க 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுப்பாங்க? 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி क्वेश्चनோட லெவல் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. அப்ப 40 क्वेश्चनக்கு 60 மார்க். டைமிங் இதுலயும் செக்ஷனல் டைமிங் இருக்கு. எவ்வளவு அப்படினா 60 மினிட். அதே மாதிரி டேட்டா அனாலிசிஸ் இன்டர்பிரேஷன் இது தெளிவா கவனிக்கணும். prelims-ல வெறும் ஆப்டிட்யூட்னு கொடுத்திருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன். ஓகேவா? சோ அப்ப ஆப்டிட்யூட் அப்படிங்கும்போது நமக்கு அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாமே மிங்கிளான மாதிரி இருக்கும். டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் क्वेश्चंस DI ல இருந்தா இருக்கும். ஆனா அந்த क्वेश्चन எப்படி இருக்கும் அப்படினா நமக்கு அப்ளிகேஷன் பேஸ்ட் क्वेश्चंस-ஆ இருக்கும். அப்ளிகேஷன் பேஸ்ட் क्वेश्चंस-ஆ இருக்கும். என்ன அப்படினா
டைம் அண்ட் ஒர்க் பேஸ்டு டிஐ, அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மென்சுரேஷன் பேஸ்டு டிஐ. இந்த மாதிரி क्वेश्चंस நமக்கு டேட்டா அனாலிசிஸ்ல கேட்பாங்க. அப்ப மேக்ஸिमम பாத்தீங்கன்னா SBIPO மெயின்ஸ்னாலே நமக்கு டிஐங்கற டாபிக் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்ளிகேஷன் பேஸ்டு டிஐ தான் இருக்கும். சரி, ஜெனரல் எகனாமி அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் இதுல நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிருப்போம். एक्चुअली நம்ம கிளாஸ்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணிருப்போம். மூணு டாபிக் சேர்ந்தது தான் நமக்கு ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸ். ஓகே, சோ இந்த மூணு டாபிக்கும் சேர்ந்தது தான் இந்த டாபிக் உள்ள வரும். ஓகேவா? ஆனா இந்த மூணு டாபிக்குமே இதுல ரெண்டுமே இதுவும் நமக்கு ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ் தெரியும், அந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே தெரியும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா, இத பேஸ் பண்ணி தான் கரண்ட் எகனாமி அண்ட் கரண்ட் ஜெனரல் அவேர்னஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட்டா பேங்க் பத்தி ஏதாவது நியூஸ் வருதா, அவங்க எந்த பேங்க்குக்கு எவ்வளவு அலோகேஷன் கொடுத்தாங்க, எந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு அலோகேஷன் கொடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி யூஸ் பண்ணி தான் அப்ப மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் क्वेश्चंस இருக்கும். ஓகேவா? அப்ப நான் இந்த டாபிக் தனியா ரொம்ப படிக்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்ல ரிலேட்டட் டு பேங்கிங் டர்ம்ஸ் ரிலேட்டட் நிறைய என்னென்ன இருக்கும், சோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கிலீஷ் 35 क्वेश्चंस 40 மார்க், இதுக்கு 40 மினிட்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ மெயின்ஸ்க்கு இது மட்டுமா அப்படினா கிடையாது. ஓகேவா? இதுக்கு அப்புறம் இன்டர்வியூ. ஓகே, சோ சாரி, இது டைமிங் முடிஞ்சு இல்லையா, மெயின்ஸ் முடிஞ்சாச்சு. இப்போ நீங்க இத முடிச்சதுக்கு அப்புறம் அப்ஜெக்டிவ் டைப் இது எல்லாமே நமக்கு இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் அப்படினு சொல்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? அது எவ்வளவு நேரம் அப்படினா 30 minutes 2 topics. ஓகேவா? ஒன்னு வந்து எஸ்ஏ ரைட்டிங், செகண்ட் ஒன் லெட்டர் ரைட்டிங். ஓகேவா? சோ இது ரெண்டும் சேர்ந்து காம்போசிட் ஆஃப் 50 மார்க்குக்கு அவங்க செட் பண்ணுவாங்க. ஓகே, 50 மார்க்குக்கு செட் பண்ணுவாங்க. இதுல எஸ்ஏ ரைட்டிங் இருக்கியா, இந்த எஸ்ஏ ரைட்டிங் பார்த்தா நமக்கு எப்படி இருக்குன்னா ரீசெண்டா நடந்த ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட்-19 பத்தி பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தா வேற ஏதாவது ஸ்டேட்ல எலெக்ஷன் நடந்திருக்கு, சோ அந்த எலெக்ஷன்ல என்னென்ன ப்ராப்ளம் நடந்தது, சோ அத பத்தி பிரீஃபா எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி எஸ்ஏ ரைட்டிங் டைட்டில் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்து லெட்டர் ரைட்டிங் எதுனால இருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு மேனேஜருக்கு நீங்க லெட்டர் எழுதுங்க, இல்ல உங்க ஏரியாவுல பொல்யூஷன் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு, சோ அதுக்கு நீங்க லெட்டர் எழுதுங்க, முனிசிபாலிட்டிக்கு லெட்டர் எழுதுங்க, அந்த மாதிரி क्वेश्चंस பேஸ் பண்ணி லெட்டர் இருக்கும். அப்ப சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா வேகன்சி எந்த அளவுக்கு நம்மள ஃபில்டர் பண்ணுவோம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து நிறைய மெரிட் கால்குலேஷன் பத்தி டீடைலா பார்க்க போறோம். ஏன்னா மெரிட் கால்குலேஷன்ல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு, சோ அத பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவா இந்த இதுல பார்ப்போம். ஓகேவா? சரி, கவனி. ஃபர்ஸ்ட் நம்மளோட வேகன்சி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படினா 2000 தான் நம்மளோட SBIPO ஓட வேகன்சி. பிரிலிம்ஸ் எழுதணும்னா நம்ம லாக்ஸ் கணக்குல எழுதுவோம். கரெக்ட்டா? சோ லாக்ஸ் கணக்குல எழுதணும். அதுல அவங்க எவ்வளவு பேருக்கு மெரிட் லிஸ்ட் செட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட வேகன்சி எவ்வளவு இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 2000 இருக்கு. கரெக்ட்டா? இன்டு 10 டைம்ஸ் அப்படினா எவ்வளவு வரும், 20000 approximately. ஓகே, நியரஸ்ட் டு 20000 அந்த மாதிரி எடுப்பாங்க. ஓகே, அப்ப எப்பவுமே பிரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ்க்கு ஃபில்டர் பண்ற கேண்டிடேட்ஸ் வந்து இன்டு 10 டைம்ஸ். ஓகேவா? அத மாதிரி இப்ப மெயின்ஸ்ல இருந்து கண்டிப்பா இன்டர்வியூக்கு கொஞ்சம் பேர் ஃபில்டர் பண்ணுவாங்க இல்லையா, சோ அது என்ன அப்படினா இன்டு 3 டைம்ஸ். இப்ப 2000 இருக்கு அப்படினா இன்டு 3 அப்ப எவ்வளவு 6000 என்ன பண்ணுவாங்க நமக்கு ஏதாவது மெயின்ஸ்ல இருந்து இன்டர்வியூக்கு ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா? அது மாதிரி இன்டர்வியூல இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டுமே இருந்தது. ஏன்னா இன்டர்வியூ பிளஸ் ஜிடி ரெண்டுமே தனித்தனியா கொடுத்திருந்தாங்க, 30 மார்க் 20 மார்க். ஆனா இந்த இயர் மட்டும் ஒரு சர்டன் வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா டியூ டு கோவிட்-19 சோஷியல் டிஸ்டன்சிங் என்ற ரீசன்னால ஜிடியை பத்தி அவங்க சொல்லிருக்காங்க. எப்படி சொல்லிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தது இன்டர்வியூக்கு டைரக்டா 50 மார்க் அல்லது இன்டர்வியூ 30 மார்க் ஜிடி 20 மார்க்னு சொல்லிருக்காங்க. சோ இதுல மேக்ஸிமம் பாசிபிலிட்டி பார்த்தா இன்டர்வியூ 50 மார்க் டைரக்டா இன்டர்வியூ வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு அதிகம். ஓகேவா? அப்ப இன்டர்வியூ ஜிடி கொஞ்சம் கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, சோ அது நம்ம அந்த டைம்ல ஆனா அவங்க எழுதுறது கொடுத்தனால நம்ம இதுவும் ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம கொடுக்கறாங்க, சோ அதனால ப்ரிப்பேர் பண்ணாத விடக்கூடாது. ஓகே, சோ ஜிடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் ஃபேஸ் 2 ஓட மெரிட் கால்குலேஷன் பத்தி நாம பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப மெரிட் கால்குலேஷன் பார்க்கும்போது எல்லாருக்குமே நிறைய டவுட் இருக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்ப மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை மார்க் அப்படின்னா 200 மார்க் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் பார்ப்போம். கரெக்ட்டா? டிஸ்கிரிப்டிவ் பார்த்தா 50 மார்க் இருக்கும். ஓகே, இப்ப இதுல மொத்தமா நம்ம எத்தனை எழுதுறோம் ஃபேஸ் 2ல 250 மார்க் எழுதுவோம்.
ஆனா சில பேருக்கு என்ன இருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இந்த 50 மார்க் வந்து நம்மளோட மெரிட் லிஸ்ட்டை கன்சிடர் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆனா நம்மளோட நோட்டிபிகேஷனா ஒரு தெளிவா கொடுத்திருக்காங்க. மெரிட் லிஸ்ட் கால்குலேஷன் வந்து பேஸ்ட் ஆன் இந்த 250 அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எப்படி அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்க மெயின்ஸ்ல எடுத்த மார்க் வந்து 175 வச்சுக்கலாம். இந்த 200 இது ஒரு 50 250க்கு எவ்வளவு எடுத்துக்கீங்க 175 எடுத்துக்கீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப 250 எடுத்தீங்க 175 நீங்க எடுத்துக்கீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 250ல 175 எவ்வளவு பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும். அப்ப 175 divided by 250 into 100 equal to 70% மார்க் நீங்க எடுத்துக்கீங்க. ஓகேங்களா? நமக்கு மெரிட் லிஸ்ட் எப்படி கொடுப்பாங்க 100 க்கு கொடுப்பாங்க. இதுல 75 பார்த்தா phase 2 25 phase 3. ஓகேங்களா? அப்ப நான் 70% ஆஃப் மார்க் நான் எதை எடுத்துக்கேன் மெயின்ஸ்ல எடுத்துக்கேன். இந்த 70% இந்த 75 ல எவ்வளவு கால்குலேட் பண்ணுவோம். அப்ப 75 ல 70% பண்ணா 52.5 மார்க் எடுத்துக்கேன். அப்ப இந்த 75 க்கு நான் எவ்வளவு எடுத்துக்கேன் 52.5 மார்க் எடுத்துக்கேன். அடுத்து இந்த 25 இருக்கு இல்லையா இந்த 25 என்ன அப்படினா இன்டர்வியூ இருக்கு இல்லையா. அப்ப இந்த இன்டர்வியூல நமக்கு 50 மார்க் இருக்கு. நான் எவ்வளவு எடுத்துக்கேன் 30 எனக்கு கொடுத்திருக்காங்க. இன்டர்வியூ நான் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 30 கொடுத்திருக்காங்க. இந்த 30 அப்ப 50 க்கு 30 அப்படிங்கும்போது 25 என்ன வரும் கண்டிப்பா 15 தானே. 50 ல 30ன்றது 60%. அப்ப இந்த 25 ல 60% எவ்வளவு 15 தான். ஓகேவா? அப்ப இதுல நான் எவ்வளவு எடுத்துக்கேன் 15 மார்க் எடுத்துக்கேன். அப்ப நான் phase 2 ல எடுத்தது 52.5 இன்டர்வியூல எடுத்தது ஒரு 15. அப்ப ஃபைனல் மெரிட் லிஸ்ட் என்னன்னா 52.5 plus 15 equals 67.5 மார்க் தான் உன்னோட ஃபைனல் மெரிட் லிஸ்டோட மார்க். ஓகேங்களா? சோ அப்ப இதுதான் நம்மளோட ஃபைனல் மெரிட் லிஸ்ட். இந்த கால்குலேஷன்ல நிறைய பேர் டவுட் இருக்கும். ஓகே இது தெளிவா பாத்துங்க. டிஸ்கிரிப்டிவ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஆட் பண்றாங்க. ஓகேவா? சோ நம்ம நோட்டிபிகேஷன்ல தெளிவாக கொடுத்திருக்காங்க. அத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஓகேவா? நிறைய ஸ்டூடண்ட்ஸ் சொல்லுவாங்க டிஸ்கிரிப்டிவ் வந்து குவாலிஃபைங் நேச்சர் அப்படின்னு இருக்கும். குவாலிஃபைங் நேச்சர் இல்ல. அதுக்கு தனியா 50 மார்க் கொடுத்து அது 250 ல இருந்து தான் நமக்கு மெரிட் லிஸ்ட் என்ன பண்றாங்க கொண்டு வராங்க. ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளோட ஓவரால் வியூ பார்த்தா SBI PO ஓட நோட்டிபிகேஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் முடிஞ்சு சார் எக்ஸாம் அப்ளை பண்ணியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படினு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகேவா? சோ நம்ம வியூகா என்ன பண்ண போறோம் அப்படினா வியூகா வந்து நம்ம எல்லாத்துக்குமே என்ன பண்ண போறோம் ப்ரோகிராம் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்ஆர்பி மந்த்ரான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோகிராம் கொண்டு போறோம். ஓகே எதுக்காக அப்படினா ஆர்ஆர்பிக்காக. அதுக்கு கருட வியூகா ஒரு கருட வியூகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோகிராம் கொண்டு போறோம். இது எதுக்காகனா ஐபிபிஎஸ் பிஓ. இதே மாதிரி இப்ப நம்ம இதுல போயிட்டு இருக்குது என்ன அப்படினா IBPS பவர் ஷூட். இது எதுக்காக அப்படினா IBPS கிளர்க்கு. ஓகே சோ இப்போதைக்கு இது எல்லாமே முடிஞ்சு இந்த ப்ரோகிராம் போயிட்டு இருக்கு. நம்மள நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் இந்த ப்ரோகிராம்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லாவே ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல மார்க் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சோ அப்ப இந்த ப்ரோகிராம் வந்து எதுக்கு IBPS கிளர்க்கு மெயினா ஃபோக்கஸ் போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்து என்ன क्वेश्चंस இருக்குனா SBI PO க்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னது SBI PO க்கு என்ன ப்ரோகிராம் பண்ண போறீங்க? ஓகே சோ SBI PO க்கு நம்ம கண்டிப்பா ப்ரோகிராம்ஸ் இது அரேஞ்ச்மென்ட் பண்ணுவோம். சோ அத பத்தி இன்டிமேஷன் உங்களுக்கு சீக்கிரம் வரும். ஓகே அதுக்கு முன்னாடி ஜான்ல இருந்து மார்ச் வரைக்கும் உள்ள நமக்கு பார்த்தா மெயின்ஸ் நமக்கு டோட்டல் ஆஃப் 5 மெயின்ஸ் வருது. என்னென்ன மெயின்ஸ்? RRB PO, RRB assistant, IBPS PO, IBPS clerk, அதே மாதிரி SBI PO. சோ இது 5 வே நமக்கு எப்போ வருது within 3 month குள்ள வருது. ஓகேங்களா? சோ இதுக்காக நம்ம ப்ரோகிராம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இதுக்கான இன்டிமேஷன் இந்த வீக் எண்டுக்குள்ள உங்களுக்கு இந்த மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் டீடைல்ஸ் பத்தி உங்களுக்கு இந்த வீக் எண்டுக்குள்ள மேக்ஸिमम உங்களுக்கு அனௌன்ஸ்மென்ட் வந்துரும். ஓகே சோ இந்த ப்ரோகிராம்க்கான அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தா நம்மளோட வியூகாவோட டெலிகிராம் குரூப் இருக்கு. ஓகே வியூகா பேங்கிங் டிஸ்கஷன் சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. ஓகே இந்த குரூப்ல உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். இதுக்கான டெலிகிராம் லிங்க் பார்த்தா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ அதல கிளிக் பண்ணி நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே thank you.